வகுக்கப்பட்ட நிலைகள் இயற்கை எவ்வாறு வளர்ந்து என்ற அந்த வியாசகனால காட்டப்பட்டிருந்தாலும் அதை பின்வந்த அரசர்கள் அந்த ஞானத்தின் வழியை தனக்கு சாதகமாக அரசு நிலைகளுக்கு அது பயன்படுத்திக் கொண்டார்கள். அப்படி பயன்படுத்தி வந்ததுதான் ஜாதகங்கள். அந்தந்த எந்த அரசு கொண்டாடுகிறார்களோ அவர்கள் அடிப்படை தத்துவத்திற்கு இந்த ஜாதகங்களை நிர்ணயித்து அதுதான் அரசு சட்டம் என்று ஒரு வழியை வகுத்து அதன் வழிகளிலே செயல்படுவதுதான் என்ற ஒரு சட்ட நீதிகளை ஒரு வரம்புகளை வகுத்து அதன் வழிகளே நடக்கச் செய்வது. இப்போ இம்மாதிரி மனித உடலுக்குள் பதிவு செய்வதை அந்த வியாசகனால காட்டப்பட்ட ஒரு மனித உடலுக்குள் பல குணங்களின் சக்திகள் எப்படி செயல்படுகின்றன அதனுடைய ஆற்றல் என்ற நிலையை விவரித்து அவர் வெளிப்படுத்தியிருந்தாலும் அந்த உண்மையை நிலைகள் எல்லாம் இவர் மந்திர சக்தியாலே சில நிலைகள் செய்து கொண்டார்கள். அப்படி செய்து அந்த உணர்வின் தன்மையை நமக்குள் உருவகப்படுத்துகின்றார்கள். இந்த உதாரணமா அவங்களுக்கு விளக்கத்தை சொன்னால் அது புரியும். இந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு முருகன் படத்தை வைத்து அந்த முருகன் என்னென்ன மந்திரங்களை சொல்லி என்னென்ன புஷ்பங்களை செய்து என்னென்ன நிறைகள் இருந்தால் முருகன் உனக்கு வசப்படுகின்றான், முருகனை நீ கைவல்யப்படுத்திக் கொள்ளலாம் என்று எழுதியிருப்பார்கள் ஒரு புத்தகத்தில். அதற்கு சக்கரமும் வடிந்து அதற்குண்டான மந்திர சக்தியுடைய நிலைகளையும் சொல்லி அதற்கு புஷ்பம் மற்ற இன்னன்மை என்ற நிலைகள் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதை வைத்து இவர்கள் இப்ப என்னை வைத்துக் கொள்ளுங்கள், நான் அந்த மந்திரத்தை ஜெபித்து அவர்கள் சொன்ன முறைப்படி இந்த உணர்வுகளை நான் ஜெபித்து அந்த உணர்வுகளை நான் சுவாசிக்கும் போது என் உயிரிலே அந்த பட்டு அந்த உணர்வின் ஒளிகள் படுகின்றன. அந்த உணர்வுகள் உமிழ்நீராக சேர்ந்து என் உடலுக்குள் சேருகின்றன. ஆக நான் எடுக்கும் இந்த உணர்ச்சியின் தன்மைகள் என் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களில் அனைத்துமே அது பரவுகின்றன. இப்படி நான் எப்ப 1008 1 கோடி 2 கோடி என்ற நிலைகளில் அவர்கள் சொன்ன மந்திர ஜபங்களை அந்த ஜபங்களை நான் ஜெபிக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப நான் எதையெல்லாம் சொல்லுகின்றனோ இந்த உணர்வுகள் எனக்குள் பதிவாகின்றது. எந்தெந்த மனங்களெல்லாம் எனக்குள் சேருகின்றது இதுவும் எனக்குள் பதிவாகின்றது. நான் சொல்லும் மந்திர ஒளியின் தன்மையும் எனக்குள் அந்த ஒளியின் நாதங்களாக இருகின்றது. இவ்வாறு எனக்குள் சேர்த்துக்கொண்ட இந்த உணர்வுகள் பலகாலம் நான் இன்னதை செய்தால் இன்னது வரும், இன்னதை செய்தால் இன்னது வரும் என்று அதில் சுட்டிக்காட்டிருப்பார்கள். ஆக அதை எண்ணி அந்த உணர்வின் தன்மை தான் சுவாசித்து பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருப்பேன். ஆனால் அவ்வாறு சேர்த்துக்கொண்ட இந்த உணர்வின் தன்மை என் உடலுக்குள் அது பூராமே பதிவாகின்றது. அப்படி பதிவாகி அதில் என்னென்ன விதிகள் என்னென்ன நிலைகளுக்கு என்னென்ன குணங்களுக்கு எந்தெந்த காரியங்களுக்கு எதை செய்ய வேண்டும் எந்தெந்த ஒளிகளை எழுப்ப வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். அதே போல எந்தெந்த காரியங்களுக்கு எந்தெந்த நிலைகள் செய்ய வேண்டுமோ அந்தந்த எண்ணங்களை நான் எடுத்து அந்தந்த மந்திரங்களை ஜெபித்து எனக்குள் அந்த உணர்வின் தன்மை எனக்குள் சேர்த்து வைத்திருக்கின்றன. நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு எனக்குள் சேர்த்துக்கொண்ட இந்த உணர்வின் தன்மையை எனக்குள் வளர்ந்து கொள்ளுகின்றது. ஆக இந்த உணர்வின் ஆற்றல் எனக்குள் செருகி இப்ப நான் யாரையாவது ஒருத்தருக்கு நல்லதாக வேண்டும் என்று சொன்ன நிறைகள் கொண்டு அவருக்கு நல்லதாக வேண்டும் என்ற உணர்வை நான் எடுத்து சுவாசிக்கின்றேன். அப்போ நான் எடுத்துக்கொண்டு சுவாசத்தை கொண்டு ஒருவருக்கு நல்லதாக வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அப்ப அவர்களுக்கு எண்ணி சொல்லும் போது ஒரு மந்திரத்தை நான் ஜெபிக்கின்றேன். அப்ப அந்த மந்திரத்தை ஜெபிக்கப்படும் போது எந்த குணத்தின் உணர்வு கொண்டு அந்த உணர்வின் தன்மை அங்கு வியாதியாக உண்டானதோ அதே உணர்வு ஒரு மனிதனுக்குள் தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கும். அந்த உணர்வு மந்திரத்தாலே ஜெபிக்கும் போது அந்த உணர்வு இங்கே இழுக்கப்படும். ஆனால் அவருக்கு நல்லதாகும். ஆக இது பரீட்சையாக அது சிலர்கள் செய்வார்கள். ஆக இது நான் வெற்றி கண்டேன் என்ற நிலையை
இந்த மந்திரத்தின் ஜபத்தால் அவர்கள் உருவாக்கி நான் கொண்டு அந்த மாதிரி செய்துட்டேன்னா அந்த மாதிரி நான் எனக்கு ஒரு நிலை கிடைக்கின்றது. ஆகா, நான் சித்தி பெற்று விட்டேன், ஒருத்தருக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லை அப்படிங்கிற போது, அதே சமயத்தில் ஒருவரை கேட்க சொல்லி இந்த உணர்வின் ஒளியை நான் திரும்ப திரும்ப எண்ணி நான் சொல்லப்பட போகும்போது இந்த உணர்வின் ஒளி அவர் செய்து கொண்டு கேட்டால் அந்த உணர்வுகள் அவர் உடலில் பட்ட உடனே மயங்க செய்யும் அல்லது அவருடைய எண்ணத்தை மாற்ற செய்யும். அப்போ இந்த மாதிரி உணர்வை கலந்து தான் எடுத்துக்கொண்டு உணர்வுடைய நிலைகளை செய்து பார்க்கும்போது இதில் நான் வெற்றி கண்டேன் என்ற நிலையே நான் எந்த சக்கரத்தை எந்த மந்திரத்தை எதை சொல்லி எதற்காகவே இந்த புஷ்பத்தை எடுத்து நான் வளர்த்தேனோ இந்த உணர்வின் நிலை இது காற்றிலே கலந்திருக்கக்கூடிய உணர்வை எடுத்து எனக்குள் அது இறுக சுவாசித்துக் கொள்கின்றேன். ஆக அவ்வாறு நான் எடுத்துக்கொண்ட சில அற்புதங்கள் நடந்தவுடனே எனக்கு முருகன் என்று காட்டப்பட்டிருக்கின்றது. ஆக அந்த முருகன் நமக்கு அவருடைய அருள் எனக்கு கிடைத்துவிட்டது என்ற எண்ணத்தில் தான் நான் அதை ஜெபிக்கின்றேன். ஆக இவ்வாறு நான் ஜெபித்துக் கொண்ட பின் எனது உயிர் இறந்த பின் இந்த உணர்வுகள் அனைத்துமே என் உணர்வின் நாதங்களுக்குள் பரவியிருக்கின்றது. இந்த உணர்விலே நான் வளர்த்திருக்கின்றேன். இதே புத்தகத்தை போன்று அடுத்தவர்கள் இதை ஜெபிக்கப்படும் போது என்னுடைய உயிராத்மா அவருடைய உடலுக்கு போகுது. நான் எதையெல்லாம் ஜெபிச்சனோ, எந்தெந்த உணர்வை எந்தெந்த மனத்தை எதையெல்லாம் நாம் போட்டு வச்சனோ அந்த உணர்வுகள் அனைத்தும் அடுத்தவர்கள் மந்திரம் ஜெபிக்கும் போது இந்த மந்திரத்தில் என்னுடைய உயிராத்மா போகும். ஆனால் அவரே அதே நான் 1008 மந்திரங்களை சொல்லி ஒவ்வொரு நாளும் பல கோடி உணர்வின் தன்மை எனக்குள் சேர்த்து அது கொள்கின்றேன். அதாவது ஒரு சுவாசிக்கும் போது உதாரணமா இப்ப சூரியனிலிருந்து ஒரு வெப்ப காந்த அலைகள் வருகின்றது. அது ஒரு ஒரு ரோஜாப்பூனுடைய மனத்தை அது கவர்ந்து கொள்கின்றது. அப்ப அந்த மனத்தை கவர்ந்த உடனே அந்த அணுவின் தன்மை அந்த மனத்தை தாங்கிய அலைகளாக அது போய்கொண்டே இருக்கும். ஆனால் அதே சமயம் அந்த ரோஜா பொடியின் மனத்துக்குள் அந்த மனமான நிலையை கொண்ட அணுவுக்குள் அணு அந்த வெப்பகாந்தம் ஒன்றோடு ஒன்று மோதியது என்றால் அந்த வெப்பகாந்தம் அந்த நல்ல ரோஜாப்பின் மனத்தை தனக்குள் இழுத்துக் கொண்டது. அந்த உணர்வின் சத்தும் அதற்குள் இருக்கக்கூடிய ஒரு வெப்பமும் அந்த காந்தமும் இந்த அணுவின் தன்மை 2 அணுக்கள் மோதிய உடனே இந்த 2 அணுவின் தன்மை காந்தம் கூடுகின்றது, வெப்பத்தை அதிகமாகும் நிலையும் பெறுகின்றது. அந்த அணுவின் வளர்ச்சி ஒன்றோடு ஒன்று மோதும் போது வளர்ச்சி பெறுகின்றது. அப்ப அந்த ரோஜாப்பின் மனத்தை தனக்குள் எடுத்து அதிகமான வாசனை தோற்றுவிக்கும் நிலைகள் வருகின்றது. இப்படி ஒன்றுக்குள் ஒன்று சமமான நிலைகள் ஒரு அலைகளாக பெற்றாலும் பல அலைகள் மோதி பல அணுக்களின் தன்மை வரப்போது மிக ஆற்றல் மிக்க காந்தமும் அதனுடைய மனத்தை துரித நிலைகள் வீசும் நிலைகள் பெறுகின்றது. இதை போன்றுதான் மனிதன் தன் உணர்வுக்குள் இந்த மந்திரத்தின் தன்மையை தனக்குள் சேர்க்கும்போது இது உடலான சிவம் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களுக்குள் இது சிறுக அந்த உணர்வின் எண்ணங்கள் வலுப்பெறுகின்றன. அவ்வாறு நாம் வலுப்பெற்ற அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வளர்த்துக் கொண்ட பின் அது நமக்குள் வளர்ச்சியான அணுக்கள் ஆகின்றது. இந்த உதாரணமாக ஒரு ரோஜாப்பின் மனத்தை ஒரு வெப்பகாந்தம் தனக்குள் எடுத்து மோதி அந்த உணர்வின் அடைகளாக செல்லும் போது அது போகும் பாதையிலே அடுத்து வேறொரு செடியின் தன்மை கொண்ட இன்னைக்கு எத்தனை விதமான வேப்ப மரம் இருக்கின்றது, எத்தனை விதமான மரங்கள் இருக்கின்றது, எத்தனை விதமான செடிகள் இருக்கின்றது. அதிலேயும் இந்த வெப்ப காந்தங்கள் தாக்கி அதிலிருந்து வரக்கூடிய அந்த சத்தின் தன்மை எடுத்து அந்த அலைகளாக போகும்போது இந்த அலைகள் வரிசையா சுழன்று கொண்டே இருக்கும். அப்ப எதிர்நிலையான அலைகள் வந்து இப்ப நாம சரி இன்னைக்கு ரோஜாப்பூனுடைய செடி கொஞ்சமா இருந்தது, இதுல வெப்ப அலைகள் பற்றி அந்த மனத்தின் தன்மை செல்வது. ஆனால் அதே சமயம் அந்த பக்கம் பாவக்காயினுடைய செடிகளில் இருந்து வெளிப்படும் அந்த கசப்பின் தன்மை அது அதிகமான செடிகள் இருக்கின்றது. அப்ப அதிலிருந்து வெளிப்படும் மனத்தை இந்த சூரியனுடைய வெப்பகாந்தம் தனக்குள் இருக்கின்றது. ஆக இந்த 2 அலைகளும் இது போல இது சிறுத்த அலை அது பெரு அலைகளாக போகின்றது. இந்த அலை கூட்டத்துக்குள் சிக்கியுடனே இது போகும் சுழற்சியின் நிலைகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது இது சிற்றலைகளாக இருப்பதனால் இதுக்குள் சிக்குண்டு இதற்குள் இருக்கக்கூடிய வெப்பமும் அது மோதும் போது காந்தத்தின் இயக்கம் அதிகமாகின்றது.
அப்ப அந்த ஈர்ப்புக்குள் இந்த ரோஜாப்பூவுடைய தன்மை இந்த கசப்புக்குள் சிக்கிக் கொள்கின்றது. ஆக இதனுடைய அணுவும் இந்த கசப்பை இழுத்து வந்த அணுக்குள் இந்த துவர்ப்பான ரோஜாப்பின் மனத்தை கலந்தவுடனே அந்த அணுவின் தன்மை மாறுகின்றது. இப்படி அலைகளாக சுழன்று வரப்போகும்போது பெரு அலைகளாக வரும் இடத்துல சிற்றலைகளாக வருவது ஒன்றோடு ஒன்று இந்த பெரு அலைகள் இதை கவர்ந்து அதுக்குள், ஏனென்றால் இது சிக்கி தப்பிக்க முடியவில்லை. இந்த மோதலின் நிலைகள் கொண்டு எதிர்நிலை ஆகும்போது இப்படி ஒரு அணு பல உணர்வின் சத்தை தனக்குள் விழுங்கி கொண்டால் அந்த விழுங்கிய உணர்வு கொண்ட அந்த அணு மீண்டும் பூமியின் மண்ணிலே அது பட்டுவிட்டால் போடும். ஆனா மண்ணுக்குள் மறைந்து இந்த உணவின் சத்து கொண்டு பூமியின் ஈர்ப்பலைகள் அது தொடரப்படுத்தும் போது அது ஒவ்வொரு செடியும் தாவர இனங்களும் இப்படி பல 100 கோடி உணர்வின் சத்து, அதாவது இப்படி அடிக்கடி மோதி மோதி ஒன்றுடன் ஒன்று வென்று இந்த அணுவின் தன்மை வளர்ச்சி பெறும்போது இதுக்கு காந்தமும் ஈர்ப்பும் அதனுடைய மனங்களும்